இப்ப ஏன்டா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, நம்ம எல்லையே டீம் மேட்ச்ல தோத்துட்டு எல்லோரும் அதை பத்தி மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணி ஆத்தல் எடுத்துட்டு இருக்காங்க. அதான். ஹே, நம்ம ஹேண்ட்ஸம் பிளேயர்ஸை இந்த மாதிரி நக்கல் அடிக்காதீங்கப்பா. அடேன், இப்ப எல்லாம் மனசுல நினைக்கிறத வெளியில கதைக்கும் கூடாதா? நீ எல்லா கருத்தையும் இப்படி பப்ளிக்ல கதைச்சிட்டு இருந்தா அப்புறம் உன்னை அழுதபடி தான் தேடிட்டு இருக்கணும். இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டில பேசவும் கருத்து சொல்லவும் ஒரு சிட்டிசனுக்கு உரிமை இருக்கு, சரியா? சரி, இத பத்தி நம்ம ஜீனியஸ் என்ன சொல்றாருன்னு கேட்போம். எனக்கு ஒரு சந்தேகம். பப்ளிக்ல நமக்கு தோன்றதை வெளிக்காட்டுறதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் சரித் கிட்ட பப்ளிக்ல கதைக்கும் போது கவனமா பேசணும்னு சொன்னேன். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல. பொதுவாக பேசுறதும் கருத்து சொல்றதும் ஒரு சிட்டிசனோட உரிமைதான். அட, நான் சொன்னேன், கேட்டியா? ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் வரையறை இருக்கு. இததான் நானும் சொன்னேன். 2 பேர் முதல்ல கதைக்கு விடுங்க. இப்ப நம்ம என்ன மெத்தட்ல நம்மளோட தாட்ஸை வெளியில சொல்ல முடியும்னு சொல்லுங்க பாப்போம். மீடியால ஷேர் பண்றது. ஒரு நல்ல கவிதை அல்ல பாட்டு மூலமா கூட நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தலாம்ல. நீ கேட்காத என் இதயத்தின் ஓசை. ஐயோ, காணும். ஆனா சரிட் சொல்றதும் சரிதான். நம்ம ஐடியாஸை வச்சு ஷேர் பண்ண ஒரு கலை நல்ல வழி. கதைக்கிறதோ எழுதுறதோ இல்ல எதுவும் குறியீடு மாறி காட்டுறதோ எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் வெளியில் காட்டுற வழிகள் தான். சரி, கேட்டுக்கோங்க. பேச்சு, கருத்து, சுதந்திரம் என்றது நிறைய சர்வதேச தேசிய சட்ட விதிமுறைகளாக பாதுகாக்கப்பட தனி நபரோட அடிப்படை உரிமை. ஸோ உங்கள் பேச்சு, கருத்துக்கள், நம்பிக்கைகள், எண்ணங்கள் அரசோ இல்லை வேறு யாருமோ தலையிட முடியாது. த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, அனைவருக்கும் கருத்து மற்றும் எண்ணங்களை வெளிப்படுவதற்கான சுதந்திரம் உள்ளது. இந்த உரிமையானது உங்கள் கருத்துக்களை, தகவல்களை யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் வரையறையின்றி சமூக வலைத்தளங்களிலும் பெறவும் வழங்கவும் தேடவும் முடியும். அதோட த இன்டர்நேஷனல் கன்வென்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ICCPR ஆர்டிகல் 19 இருந்து கருத்து சுதந்திரம் சில சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தப்படலாம் என்று விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பற்றி பல நாடுகளோட அடிப்படை சட்டங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ அமெரிக்கா அரசியமைப்பில் பேச்சு சுதந்திர சட்டங்களை மீறதை தடை செஞ்சுருக்கு. இப்போ எந்த இடத்துல இந்த ஃப்ரீடம் தடை செய்வாங்கன்னு பேச போகிறோம். நாட்டோட பாதுகாப்பு, பப்ளிக்ட மரியாதை, சுகாதாரம் இன்னொரு ஆள்ட உரிமை, அதாவது பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் போது பேச்சு உரிமையில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஆனாலும் இந்த கட்டுப்பாடு சட்டத்தால் எல்லாருக்கும் நியாயமாக இருக்கிற முறையில் கொடுக்கப்படணும். ஒருவேளை நம்ம ஐடியா ஃபேமஸ் ஆகி நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது ஒரு ஆளோட பேரையோ உரிமையோ எஃபெக்ட் ஆகும்னா அது ஒரு கட்டாயம் தடை செய்வாங்க. எனக்கு புரியல. பேச உரிமை இருக்கு, ஆனால் அதில் கட்டுப்பாடும் இருக்கு, சரி? உனக்கு என்னதான் புரியும் சொல்லு. இல்லை, அவன் சொல்ல வாரது சரிதான். குடிமக்கள ரைட்ஸை பாதுகாக்கிறது இங்கே ஒரு பெரிய வேலை தான். கேட்டுக்கோ. யோசிச்சு பாருங்க. பேச உரிமை இருக்குதானேன்னு எல்லாரும் அதை தப்பா என்ன வேணா பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா, நம்ம ருவன் மலையை பற்றி சும்மா போய்க்கு யாரும் ஃபேஸ்புக் மாதிரி எங்கேயும் எல்லாரும் பார்க்க கூட மாதிரி ஷேர் பண்ண என்ன ஆகும்? நான் இருக்கிறவர் அப்படி யாரும் அவளுக்கு செய்ய விட மாட்டேன். ஐயோ சரித்தண்ணா, நம்ம என்ன கதைச்சிட்டு இருக்கோம்னு 2 பேரும் மறந்துட்டீங்க போல. இல்லை, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, அப்போ இவ்வளோ என்ன சொன்னேன்னு சொல்லு பார்ப்போம். எப்படி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் தப்பாக பயன்படுதுன்னு. கரெக்ட். இப்போ ஒரு ஆள் இல்லாத ஒரு குரூப் சேர்ந்து இன்னொரு ஆளை இல்லாத ஒரு குரூப்பை தப்பாக மோசமாக பேசுகிறாங்கன்னா ஒரு நல்ல சிட்டிசனுக்கு இருக்கிற சொசைட்டி அவங்கள காப்பாற்ற முன்னுக்கு உதவிக்கு வரணும். ஆமாம், நாம் ஒவ்வொரு ஆக்களோட உரிமையும் மதிக்கணும். அதே தான். பாதிக்கப்பட்டவங்கள எதிர்க்கிறவங்க இந்த மாதிரி 2 பேர் உரிமையையும் சமாளித்து பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமான வேலை தான். இப்போ எல்லாம் புரியுது. நான் இப்போ நம்ம எல்ஏ டீம் பற்றி போட்டு இருக்கிறத வாசிக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் முடியல. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி மீடியாவில் தப்பான பொய்யான செய்தியும் பரப்புறதால நம்ம பேச்சு ஃப்ரீடமுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேற என்ன இருக்கு இது சம்பந்தமா கதைக்க? இன்னும் சில விஷயங்களை பேசணும், ஆனால் இப்போ இல்லை. இதை தொடர்ந்து அடுத்த பகுதி தொடர்கிறது.